வணக்கம். அன்பார்ந்த வரம் டிவி நேயர்களே, உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் புத்தாண்டு பலன்களான பதிவு 2025ஆம் ஆண்டில் நம்ம பதிவை பார்க்க இருக்கோம். இப்போ என்னுடைய பதிவுகள் எல்லாமே நான் நட்சத்திர சூத்திர முறை என்று சொல்லக்கூடிய பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தை பயன்படுத்தி போடக்கூடிய பதிவுகளுக்கு நீங்கள் கொடுத்து வரக்கூடிய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இதை தொடர்ந்து நாம் எல்லா விதத்திலையும் பயன்படுத்துவதனால நமக்கு இன்றைய காலகட்டத்திற்கு நவீன யுகத்திற்கு ஏற்ப நம்முடைய கேள்விகளுக்கான பதில்கள் நமக்கு தெளிவாக கிடைக்கின்றன. இந்த அன்றாடம் நாம் செய்யக்கூடிய காரியங்களில் இந்த ஜோதிடத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாங்கிற அளவுக்கு இது நமக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை நடைமுறையை கற்றுத்தருகிறது என்றே சொல்ல வேண்டும். இந்த பதிவில் நம்ம 2025ஆம் ஆண்டிற்கான பலனை பார்க்க இருக்கோம். இந்த பதிவு துலா லக்ன அன்பர்களுக்கு 2025 வருட பலன்களாக நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ துலாம் அப்படின்னாலே நமக்கு தராசு ஞாபகம் வரும். நம்மளுடைய பாரபட்சமற்ற தன்மை, நடுநிலைமையோடு நம்ம எல்லாத்தையும் அணுகக்கூடிய ஒரு பாவம். அப்படிப்பட்ட துலாத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதிக்கமாக நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ஆக்டிவான செயல்பாடுகளை செஞ்சு ஒரு விஷயத்தை நல்ல திறமையோடு திறம்பட முடிக்கணுங்கிற அந்த எண்ணம் இருக்கும். அந்த ஆளுமை திறன் இருக்கும். அதே நேரத்தில் கற்பனைகள் நமக்கு அதிகமாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு ஹை லெவல் அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் நம்மளை உறுத்திக்கிட்டே இருக்கும், நம்மளை இயக்கிக்கிட்டே இருக்கும். நமக்கு அது மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். கற்பனை திறனும் நோக்கத்தில் உறுதியும் நமக்கு அதற்காக நம்ம பாடுபடக்கூடிய ஒரு ஈடுபாடும் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது மட்டுமல்ல, தர்மம், நியாயம், நேர்மை, பக்தி, ஆன்மீகம் இதனுடைய அமைப்பும் நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கும். நாம் எப்போவுமே அந்த ஈடுபாடை கையில் வச்சிட்ருப்போம். இப்படிப்பட்ட நமக்கு இந்த 2025 3 கிரகத்தினுடைய பெயர்ச்சிகள் வாயிலாக நம்ம என்ன பண்ணுறதுக்கு தகுதியாக இருக்கோன்னு பார்ப்போம். இப்போ நமக்கு துலாத்துக்கு பொறுத்த வரைக்கும் அட்டமத்தில் குருங்கிறது பெரிய பிரச்சனையாக நம்ம சென்ற காலத்தில் நினச்சிட்டு இருந்திருப்போம். 8ஆம் இடத்துல குரு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு முன்னேற்றத்துக்கு தடை. எவ்வளோதான் உழைச்சாலும் வேகமாக நம்ம இயங்கினாலும் அந்த வேகத்தடை வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு வளர்ச்சிக்கு கிடைக்காம தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு ஆதங்கம் அதை 8ல் இருக்கிற குரு கொடுத்துட்டு இருந்திருக்கு. அது மட்டுமல்ல, நமக்கு குருவினுடைய தசாபுத்திகள் நடக்கும்போது அந்த பாதிப்புகளை அதிகமாக நம்ம சந்திச்சிருப்போம். இப்போ அவர் 9ஆம் இடத்துக்கு நகர்றாரு. குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது மே மாதம் 14ஆம் தேதி நடக்கிறதுனால அது நமக்கு 9ஆம் இடத்தினுடைய பலனில் இருக்கிறதுனால நமக்கு தடைகள் நீங்குதுங்கிறத உறுதிப்படுத்திக்கலாம். அதுக்கு முன்னாலேயே கூட குரு இந்த 2025 செவ்வாய் நட்சத்திரத்தில் போகிறார். இந்த செவ்வாய் என்பது நமக்கு பணவரவையும் கொடுக்கும், நமக்கு சூழலையும் உருவாக்கும். நம்ம சந்திக்கிற சூழல், நம்ம எதிர்பார்க்குற என்வையான்மெண்ட்டு, நமக்கு சப்போர்ட்டு இதெல்லாம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தகுதியை அந்த குரு செவ்வாய் நட்சத்திரத்தில் போகும்போதே அடித்தளம் ஏற்படுத்திடுது. அதுக்கப்புறம் நம்ம மே 14 ரிஷபத்தில் போகும்போது அங்கேயும் செவ்வாயாக தான் இயங்குறாரு. அதனால் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகும், ஒரு அட்வைஸ் கிடைக்கும், ஒரு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும், சரியான ரூட்டு கிடைச்சி நம்ம போய்கிட்டு இருப்போம். இது நமக்கு நல்ல மூளை உழைப்பு சார்ந்த திறமைகளுக்கு ரொம்ப பயன்படும். இப்போ கம்யூனிகேஷன் லைனில் இருக்கவங்க, கலைத்துறையில் இருக்காங்க, அட்வர்டைஸ்மெண்ட் லைனில் இருக்கவங்க, மற்றும் நம்ம ஃபைனான்ஷியல் லைனில் இருக்கவங்க, ப்ரொஃபஸர் மாதிரி ஈடுபடுறவங்க, பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கவங்க, இது மாதிரி அனைத்து விதமான மூளை உழைப்பு ஸ்மார்ட் ஒர்க்கு சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் இந்த குரு நிறைய டெவலப் பண்ண காத்துட்ருக்கார். அதுக்கப்புறம் அவர் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு போகிறாரு. அதாவது ஜூன் 13ஆம் தேதி ராகுவை போல இயங்குகிறார். இந்த கட்டத்தில் தான் நமக்கு ராகு கேது பயிற்சியும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ மே மாதம் 30ஆம் தேதியே ராகு நமக்கு 6ஆம் இடத்துல இருந்த ராகு 5ஆம் இடத்துல வந்துடுறாரு. 12ஆம் இடத்துல இருந்த கேது 11ஆம் இடத்துல வந்துடுறார். அப்போ 6ஆம் இடம் என்பது நமக்கு ஒரு மாதிரி ஒரு வேலைகளை கொடுத்தாலும் கடன் சம்மந்தப்பட்ட உபாதைகளையும் கொஞ்சம் ஏற்படுத்தி இருக்கிறதுக்கும், நோய்வாய்ப்படுறதுக்கும்
கணவன் மனை உறவில் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கும் காரணமாக இருந்த ராகு இப்போ வந்து சுபத்துவம் பெறார். தன்னுடைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இருக்கிற கும்பராசியை பார்த்தே அவர் வந்துடுறார். அதனால் 5ஆம் இடம் என்பது நமக்கு வந்து அந்த மாதிரியான பிரச்சனைகள், அதாவது கடன் தொல்லைகள், வழக்குகள், கணவன் மனை உறவில் இருக்கிற பிரச்சனைகள், இதையெல்லாம் தீர்க்கறதுக்கு உதவுறார். இப்போ அவர் குரு நட்சத்திரத்தில் தான் என்ட்ரி ஆவார். கும்பத்தில் நுழைஞ்ச உடனே இந்த குரு நமக்கு பாக்கியத்தில் இருக்கிறதுனால நமக்கு நன்மைகளை கொடுக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் சிக்கல்களில் இருந்தெல்லாம் தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு இந்த 2 கிரகங்களும் மிக முக்கிய காரணங்களாக இருக்கிறாங்க. அதே குரு நட்சத்திரத்துக்கு அப்புறம் அவருடைய சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்துக்கும் வருவார். அப்போ வரும்போது நமக்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுத்துருவார். ஏன்னா 5ஆம் இடம் வந்து வலுப்பிருந்தாலே உல்லாசம், உற்சாகம், மதிப்பு, மகிழ்ச்சி, கலைகள் எல்லாமே இறையருள்கள் முதல் கொண்டு நடக்கும். 9ஆம் இடமும் இறையருள் தான். குலதெய்வம், முன்னோர்கள், தந்தை வர்க்கம், நம்மளுடைய ப்ரொஃபஷனில் வந்து நம்ம ஒரு லீடிங் பர்சனாலிட்டியாக இருக்கிறது, மெயினாக மார்க்கெட்டிங்கில் டெவலப் ஆகிறது, இதெல்லாம் வந்து குரு கொடுக்குறார். அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை இந்த குருவும் ராகுவும் கொடுத்தாலும் இப்போ கேது வந்து நமக்கு 11ஆம் இடத்துக்கு போகிறது நிறைவு தான். 11ஆம் இடம் என்பது நமக்கு மனநிறைவு, எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற இடம். அந்த இடத்துல கேது போகிறதுனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேது நட்சத்திரத்தை இருக்கிற ராசிக்கே போகிறார். அதுக்கு முன்னால் சூரியனாகவும் சுக்கிரனாகவும் செயல்பட்டு போகிறார். அப்போ அதனால் நமக்கு ஒரு நல்ல பக்குவம் கிடைக்கும். நல்ல நண்பர்கள், கெட்ட நண்பர்கள் விலகி நல்ல நண்பர்கள் ஏற்படுவார்கள். நல்ல சப்போர்ட்டர்ஸ் கிடைப்பாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு சூழலை வந்து நல்ல பிரகாசப்படுத்திடும். அதுக்கப்புறம் நம்ம சனிக்கு வருவோம். இப்போ 5ஆம் இடத்துல இருக்கிற சனி 6ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ சனியினுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னா, நமக்கு பணம் கொடுக்குறவரும், உத்தியோகம் கொடுக்குறவரும், தொழிலை வளர்க்குறவரும் சனி பகவான் தான். அப்படிப்பட்ட சனி அவருடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய மீனராசிக்கு போகிறாரு. முதல்ல பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் அவர் வந்து மார்ச் 29ஆம் தேதி என்ட்ராகி, அதுக்கப்புறம் வந்து ஏப்ரல் 27ஆம் தேதியே தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு போயிடுறார். அப்போ அது வந்து ஒரு பெரிய பலம். இப்போ நம்ம ஒரு இயல்பாக கலைத்துறையில் இருக்கவங்களோ, கமிஷன் துறையில் இருக்கவங்களோ ஒரு விதமாக தன்னுடைய சுய வியாபாரம், அதாவது டொமஸ்டிக்காக பண்ணிகிட்ருப்பாங்க சில பேர், குடிசை தொழில் மாதிரி சுய வியாபாரம் அல்லது ஜாப் ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்க, சர்வீஸ் ஓரியன்டாக பண்ணிகிட்ருக்கவங்க, மற்றும் வந்து நம்ம வந்து கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இது மாதிரி ஐடி லைனில் இருக்கவங்க, இது மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த சனியினுடைய தன்மை வந்து பக்கபலமாக இருக்கும். அதே நேரத்தில் உற்பத்தி சார்ந்த துறையில் நம்மள வந்து ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு வேலை பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும், நல்லா சப்போர்ட் பண்ணும். இந்த சனியை பொறுத்த வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, 2, 6, 10 அப்படிங்கிறது பண வசதிக்கு நல்லா இருக்கும், தொழிலுக்கு நல்லா இருக்கும், உத்தியோகத்துக்கு நல்லா இருக்கும். ஆனால் கணவன் மனைவி உறவுலையும் நம்மளுடைய ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் மைண்ட் பார்த்துக்கணும். நமக்கு ஜனனகால முறைப்படி நம்ம ஜாதகத்தில் கணித்து திசாபுத்திகளில் சனி திசாபுத்தி அந்தரம் வரும்போது மட்டும்தான் இந்த பிரச்சனை பார்க்கணும். எல்லாரும் அதுக்காக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அந்த உடல் குறைபாடுகள் நமக்கு வந்து அந்த சனி கொடுக்குறாருன்னா, நமக்கு வந்து அஜீரணம் சம்மந்தப்பட்ட, கேஸ் ட்ரபிள் சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்டது, கால்வலி சம்மந்தப்பட்டதுலாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்காங்கிறத பார்த்து சரி பண்ணிக்கணும். அதே மாதிரி கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதிகமாக இறங்கக்கூடாது. அது கடனை டெவலப் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கும். பட் வந்து ஏற்கனவே நமக்கு வந்து சனி தசாபுத்தி அந்தரமே இல்லை, நடக்கலை அப்படிங்கும்போது இந்த 6ல் சனி போகிறதுனால நமக்கு ஒரு பாதிப்பும் வராது. நமக்கு திசாபுத்தி நடந்தால் தான் அந்த கிரகத்தையும் நம்ம பார்க்கணும். அப்போ எல்லாமே நம்மளுடைய ஜனஜாதத்தின் கையில் திசாபுத்தி அந்தரத்தில் தான் இருக்குது. அந்த திசாபுத்தி அந்தரத்தில் இப்போ இதெல்லாம் எப்படி செயல்படுதுங்கிறத பார்க்குறதுக்கு தான் இந்த பதிவு. 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு வந்து மனமகிழ்ச்சியை கொடுக்கறதுக்கு ராகுவும் குருவும் உதவுறாங்க. அதே நேரத்தில் சூழலை வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கும் சுபகாரியங்கள் நடத்துறதுக்கும் இந்த 2 கிரகமும் சப்போர்ட் பண்ணுது, கேதுவும் சேர்ந்து. சனியை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கும் பணவரவுக்கும் தொழில் பலத்துக்கும் மிகுந்த சப்போர்ட்டாக இருக்காருன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.